அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக ரவுடி நாகேந்திரன் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு தரப்பினரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக ரவுடி நாகேந்திரன் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். கடந்த ஜூலை 5ஆம் தேதி பிஎஸ்பியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் வீட்டின் அருகே வைத்து கொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் அது தொடர்பான வழக்கானது பதியப்பட்டு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக ரவுடி நாகேந்திரன் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல பிரபல தாதா ரவுடியான வியாசர்பாடியை சேர்ந்த நாகேந்திரனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த கைது வேலூர் சிறையில அவர் தண்டனை கைதியாக இருக்கும் போது மேற்கொள்ளப்பட்ட கைதாகும். இந்த கைதை தற்போது எழும்பூர் நீதிமன்றத்துல அவரை ஆஜர்படுத்தி அவருக்கு அவரை கைது செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் அவரை மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு அவரை அவருக்கு கைது குறித்த விவரங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். இதனை தொடர்ந்துதான் தற்போது நாகேந்திரன் வேலூர் சிறையிலிருந்து தற்போது எழும்பூர்ல இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில எழும்பூர் நீதிமன்றத்துல அள்ளிக்குளம் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில அவரை ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது போலீசார் கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே இவர் தண்டனை கைதியாக இருந்து வந்த நிலையில இவரை வேலூர் சிறையில வைத்து போலீசார் கைது பண்ணாங்க. அது ஃபார்மல் அரெஸ்ட் சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஃபார்மல் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தற்போது அவரை எழும்பூர் நீதிமன்றத்துக்கு அழைத்து தற்போது அவருக்கு இந்த கைது குறித்தான விவரங்களை தெரிவித்து மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம முக்கியமான காரணம், இவர் ஏற்கனவே இந்த கொலை வழக்குல, அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல டே 1ல இருந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை என்னைக்கு நடந்ததோ அன்னைக்கு டே 1ல இருந்து இவருடைய பெயர் தான் அடிபட்டு வந்தது. அதாவது இவர் தான் இந்த கொலைக்கு மூல காரணமாக செயல்பட்டார், இவரும் அவருடைய மகனும் சேர்ந்தான் இந்த கொலையை நிகழ்த்தினார்கள், அரங்கேற்றினார்கள் என்று தொடர்ந்து தகவல்கள் சொல்லப்பட்டு வந்த நிலையில தான் நாகேந்திரனும் அவருடைய மகன் அஸ்வத்தமனும் இருவருமே கைது செய்யப்பட்டார்கள். முதலாவதாக அஸ்வத்தமன், அவர் காங்கிரஸ் பிரமுகர், அவரை கைது செய்தார்கள். கைது செய்ததுக்கு அப்புறம் அவர் காங்கிரஸ்ல இருந்து நீக்கப்பட்டார் அஸ்வத்தமன். அந்த அஸ்வத்தமன் கைதுக்கு அப்புறமா தான் நாகேந்திரனுடைய பெயரை இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல சேர்த்து அதன் பிறகு இவரை கைது செய்தார்கள். 2-3 நாட்களுக்கு முன்னதாக தான் இவரை கைது செய்தார்கள் வேலூர் சிறையில் வைத்து. அதன் பிறகு தற்போது அவரை எழும்பூர் நீதிமன்றம் தற்போது அழைத்து வந்திருக்கிறார்கள். அவர் கைது நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக எழும்பூர் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில வைத்து அவர் கைது பண்ண போலீசார் தயாராகி வருகிறார்கள். தற்போது அவர் எழும்பூர் நீதிமன்றத்துக்கு கைது வரப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இன்றையே அவருக்கு போலீஸ் காவல் கேட்டு அவருக்கு நீதிமன்றத்துல மனு தாக்கலும் செய்ய இருக்கிறார்கள். அதாவது நாகேந்திரனை காவலில் எடுத்து விசாரித்தால் மட்டுமே உண்மை நிலையில தெரிய வரும். எதற்காக ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டார், என்ன காரணம், யார் யாரெல்லாம் இதற்கு பின்னாடி, இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிறார்கள், என்ன அசைன்மெண்ட் கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம இதுல கொலைக்கு மூளையாக பயன்படுத்தப்பட்ட இந்த அருள் மற்றும் ஆற்காடு சுரேஷோடைய தம்பி பொன்னை பாலு உள்ளிட்டோர் எதற்காக இவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் என்று நிறைய தகவல்கள் அவரிடம் வாங்க வேண்டியிருக்கின்ற காரணத்தினால, அவரிடம் வாக்குமூலமும் பெற வேண்டியிருக்கின்ற காரணத்தினால இவரை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கும் போலீசார் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். செம்பியம் போலீஸ் தற்போது நாகேந்திரனை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து எழும்பூரில் இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது அவர் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவர் புழல் சிறையிலும் வைக்கலாம் அல்லது அவர் வேறொரு சிறையிலும் மீண்டும் கொண்டு போகலாம். ஆனால் இவருடைய பாதுகாப்பு கருதி எந்த சிறையில் வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் முடிவு செய்வார்கள் என்று அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்தால் மட்டும்தான் உண்மை நிலவரம் தெரிய வரும். ஆம்ஸ்ட்ராங் எதற்காக கொல்லப்பட்டார், என்ன காரணம், ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னால் யார் யார் இருக்கிறார்கள், அரசு தரவு இருக்கிறார்களா அல்லது பணபலம் காரணமாக ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பல தகவல்களுடன் வாங்க வேண்டியது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வாக்குமூலம் பெற இருக்கிறார்கள் போலீசார். அதன் காரணமாக இவரை காவல் எடுத்து விசாரிப்பதற்கு அதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருகிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.